தமிழ்நாடு முழுவதும் வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நிலையில் ஸ்ரீரங்கத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இஸ்லாம் இணைப்பில் இருக்கீங்க. பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு இஸ்லாம்? 108 வைணவ தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கத்தில் இன்று அதிகாலை 5:15 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. அந்த சொர்க்கவாசல் திறப்பை தொடர்ந்து உற்சவரான நம்பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் சூடியவாறு சொர்க்கவாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்காரு. லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலை முதலே ஸ்ரீரங்கத்தில் குவிந்து பெருமாளை வழிபட்டு வராங்க. சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டும் ஏராளமான பக்தர்கள் பெருமாளுடன் அந்த சொர்க்கவாசலை கடந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு பெருமாளை வழிபாடு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களிடம் நாம் கேட்போம். ஆமாம், வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இன்னைக்கு சொர்க்கவாசல் நிகழ்ச்சி எப்படி இருக்கு? நான் சென்னையிலேருந்து வரேங்க. இன்று வைகுண்ட ஏகாதசி சிறப்பு நாள். சொர்க்கவாசல் வழியாக நம்பெருமாளை தரிசித்தது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக அரங்கேறியது இந்த விழா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் உள்ளே வரும்போதும் வெளியே அனுப்பும்போதும் மக்களை ரொம்பவும் சரியான முறையில் வழிநடத்தி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்றாக பார்த்து கொண்டாங்க. அரசாங்கம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. சுவாமியோட தரிசனமும் எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நேற்று முன்தினமே நான் இங்கு ஸ்ரீரங்கம் காத்திருந்து நேற்று மோகினி அவதாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருமாள் ஸ்ரீரங்கராஜனை பார்த்தோம். இன்றும் நம்பெருமாள் தரிசனம் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார்னு எல்லாம் வல்ல ரங்கநாதரை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? இன்றைக்கி எப்படி இருந்துச்சு? வணக்கம் சார், நாங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் அழகு மிகுந்த எங்கள் ரெங்கநாதரை கண்டிப்பாக நேரில் தான் பார்க்கணும். ரெங்கா ரெங்கா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த பரமபத வாசல் வழியாக ஒரு முறையாவது நீங்கள் பார்க்கணும். அது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அந்த உணர்வுக்கு கண்டிப்பாக வார்த்தையில் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக எல்லோரும் அதை ஒரு தடவையாவது அனுபவிச்சுட்டு போகணும். தேங்க்யூ. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார். நாங்கள் சென்னையிலேருந்து நேற்றே வரணும். நேற்று ஸ்ரீரங்கத்தில் சாமியை பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் சொர்க்கவாசலை பார்த்தோம். நல்ல தரிசனம், பெருமாளோட பாசிட்டிவ் நல்ல வைப்ரேஷன் கிடச்சி எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும். தேங்க்யூ சார். இதே போல் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. சார் வணக்கம். நீங்கள் எங்கே வரீங்க? இன்றைக்கி ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு? சொர்க்கவாசலை பார்த்தீங்களா? பெருமாளை பார்த்தோம். நாங்கள் திருச்சி காந்தி மாவட்ட பகுதியில் வரோம். பேர் கமலக்கண்ணன். இன்றைக்கி வருஷம் வர்றோம். எந்த வருஷம் இல்லை சிறப்பு இந்த வருஷம் என்னென்னு அருமையான ஏற்பாடு. காவலர்களும் சரி, போலீஸ் துறையும் சரி, கோவில் நிர்வாகமும் சரி, அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முதல்ல பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, இந்த பரமபதல் வாசலை கடந்து போனோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதையும் தாண்டி ரத்தன அங்கியில் முத்து மாலையில் அப்படி இருந்தாங்க. அந்த சயன குளத்தில் இருக்க அந்த ரங்கநாதரை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அது இல்லாமல் கடந்து வந்த சொர்க்கவாசலை கடந்து வந்த அந்த நம்பெருமாளை பார்க்க ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நாங்கள் திருச்சியில் பிறந்ததுக்கு, அது காவிரிக்கரையில் பிறந்ததுக்கு ரொம்ப 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 பெருமைப்படுறோம். இந்த ஏற்பாடு பண்ண அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இன்றைக்கி பெருமாளை தரிசிச்சிங்களா? எப்படி இருந்து? பெருமாளை தரிசித்தேன். திருச்சியிலேருந்து தான் வரேன். என்னோடய பேர் சாந்தி. உள்ளே நாங்கள் ஒரு 9 மணிக்கு உள்ளே வந்தோம். எப்படிடா சாமியை பார்த்துருவோமா இல்லையான்ற ஒரு பதப்பதைப்பையோடு வந்தோம். சரி, பத்திரமாவும் பார்க்கணும். நிறைய இடத்துல திருப்பதியில் நடந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. சாமி அப்படியே வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மோகினி அலங்காரத்தில் பயங்கரமாக இருந்தார். அப்படியே ஒரு இது இப்படி பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இதெல்லாம் பயங்கரமாக அழகாக சூப்பராக ஜொலிச்சிச்சு. மாணிக்கம், பவளம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே மூலவர் சன்னதியில் போய் அவரையும் சேவித்தோம். காலை பார்க்க முடியல, முகத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பரமபத வாசல் போயிட்டு நல்ல ஒரு தரிசனம். ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. எங்கேயுமே டிசிப்ளின் எதுவுமே மிஸ் ஆகல. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ. நான் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கேன்.
2025 ஜனவரி ரொம்ப நல்ல ஆண்டாக துவங்கி இருக்கு. இது வந்து பெருமாள் வந்து அப்படியே நடித்து காட்டுவார். அந்த ஆத்மாவானது எப்படி வந்து சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறது அவரே நடித்து காட்டுற ஒரு முக்கியமான விஷயம். வைகுண்ட ஏகாதசிங்கிறதே அதுவா, மோட்சத்துக்கு எப்படி போகிறது அந்த ஆத்மா அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக பண்ணுவார் பகவானே. எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கணும், எல்லாருக்கும் சேவை நல்லபடியாக கிடச்சிருக்கணும். இந்த இது ஹெச்ஆர்என்சி அவள் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இந்த அரங்கநாதர் கோயில் அரங்காவலர்கள் எல்லாருமே, கவர்மெண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தா. நானும் நல்லா சேவிச்சேன், திருவடி உட்பட. எல்லாருக்கும் இந்த சேவை கிடைக்கணும். இந்த மாதிரி ப்ராட்காஸ்டிங்னால இப்போ எல்லாருமே பார்க்க முடியுது உலக தொலைக்காட்சி அளவில். அதில் இந்த தொலைக்காட்சிக்கு இல்லாமல் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜாராமன். நான் நைட்டு 12 மணிக்கு கிளம்பி ஃபேமிலியோடு வந்தோம். கிட்டத்தட்ட 38 வருட கனவு இந்த மாதிரி சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அதை பார்க்கணுன்றது 38 வருஷமாக கனவு. இன்றைக்கி தான் அது நிறைவேறுச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் தமிழ்நாடு அரசும் கோவில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் காவல்துறையும் இணைந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்பெருமானுடைய இந்த அற்புதமான ஒரு சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சியை அனைவரும் கண்டுகளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நாம் பக்தர்கள் பேசுவதையும் கேட்டிருப்போம். ஒரு மிகவும் வந்து மகிழ்ச்சியாக அவர்கள் வந்து இந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பெருமாளை வந்து தரிசனம் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையும் ஏராளமான திருவிழாக்கள் நடந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா தான் மிகவும் வந்து பிரசித்தி பெற்றது. கடந்த மாதம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கிய விழா தொடர்ச்சியாக வந்து பகல்பத்து உற்சவத்தோடு நிறைவடைந்து ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாளான இன்று சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடைபெற்றது. இன்னும் 20ஆம் தேதி வரை இந்த உற்சவம் வந்து ராப்பத்து உற்சவம் வந்து தொடர்ந்து நடைபெறும். கிட்டத்தட்ட இந்த 21 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. விழாவினுடைய முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசலும் இன்று மிக சிறப்பாக திறக்கப்பட்டிருக்கதா வந்து பக்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.